பேய் கதை ஒரு இந்த டைட்டிலுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஹியூமர், மியூசிக் எல்லாமே இதில் கலந்துருக்கு. ஃபேமிலி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, பேய் கதையில வந்து ஒரு ஹாரிபிக்கான ஒரு விஷயமும் இருக்கு. அதே டைம் வந்து இந்த ஃபேமிலி வந்து என்டர்டெயின் பண்ற மாதிரி ஒரு காமெடி சீக்வன்ஸும் இதுல இருக்கு. ஸோ சேலஞ்சிங்கா இல்ல, பிகாஸ் வந்து இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சீக்வன்ஸ் மாதிரி தான். ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு வந்து த்ரூ முன்னாடியே எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போகும்போது எல்லாருமே ரொம்ப ஜெல் ஆயிட்டதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. மற்ற ஆக்டர் பொறுத்த வரைக்கும் ஆஷ்மலோ வந்து ஆல்ரெடி வந்து கன்னடால ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு அவங்க தான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து வெரி சோ ஃப்ரெண்ட்லி அண்ட் அவங்களோட போர்ஷனை அழகா பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மியூசிக் என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் காமெடியை பொறுத்த வரைக்கும் இவங்க கவுண்டர் போடுறதை விட அவங்க பின்னாடி இருந்து ஆடியன்ஸ் சவுண்ட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது.